இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன், பார்க்கலாம். பாருங்கள், குச்சிவள்ளி கிழங்கு நல்லா அலசிட்டு அரிஞ்சு அலசிட்டு வச்சுருக்கிறேன். அப்படி குக்கரில் விட்டு 2 விசில் விட்டுக்கலாம். வேகட்டும். வெந்தப்புறம் பாருங்கள், மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எடுத்து அள்ளிக்கலாம். அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை மசிச்சுக்கணும். இந்த செவ்வாழை 3 எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நல்லா நைஸாக அரிஞ்சு அதையும் மசிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, செவ்வாழை வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இதை மசிச்சு வச்சாச்சு. நல்லா குச்சிவள்ளி கிழங்க அவிச்சதை எடுத்து ஸ்வீட் செய்யலாம். மசிச்சாச்சு, ஆனால் கெட்டியாக இருக்குது. அதில் தண்ணி, இந்த அவிச்ச தண்ணி இருக்குல்ல, அதை கலந்துக்கலாம். அதை கலந்து நல்லா கரைச்சிட்டுக்கலாம். நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மசிச்சாச்சு. இப்போ இந்த வாழைப்பழம் செவ்வாழையவும் நல்லா நைஸாக மசிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு வாழைப்பழத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்தாச்சு. இப்போ ஸ்வீட் செய்யலாம். அவ்வளோதாங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இதில் ஏதோ முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டாச்சு. அடுத்து திராட்சை, கலர் சேஞ்ச் ஆனாலும் திராட்சை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சு 2 ஸ்பூனு நெய்யை ஊற்றிக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கான்ல விழுது, வேக வச்சு அவிச்சு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அவ்வளோதாங்க ஊற்றியாச்சு. நெய்யில் நல்லா வேக வச்சது தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. வேகட்டும். தூள் உப்பு போட்டுக்கலாங்க, ருசி கொடுக்கும். இப்போ தான் ஸ்வீட் சேர்க்குறதில்ல. அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் செவ்வாழை வாழை அரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டலாம் ஒரு 10 நிமிஷம். பனங்கற்கண்டு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். இது அப்புறம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா வேக வச்சோம்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இந்த பனங்கற்கண்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் பனங்கற்கண்டு நல்லா சத்து இருக்குங்க. அதனால் பனங்கற்கண்டு சேர்த்து பிள்ளைங்களுக்கு தாங்க. இல்லை வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பனங்கற்கண்டு தான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டணும். பனங்கற்கண்டு போட்ட உடனே கலர் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. வாயில் வச்சு போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயே இந்த முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால். பாருங்க, சூப்பரான மரவள்ளி கிழங்கு, செவ்வாழை, பனங்கற்கண்டு போட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டாக செய்திருக்கோம். அதில் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ஏலக்காய் பொடி நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து கொடுங்க.